இந்த படம் தான் 271 நாட்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லா நடைபெற்ற முதல் படம். இப்ப மாதிரி 5 ஷோ 6 ஷோலாம் தியேட்டர்ல கிடையாது. மொத்தம் 3 ஷோ தான். சிவாஜி போன்ற ஒரு கலைஞரை யாராவது பார்க்க முடியுதா? சிவாஜி மட்டும்தான் கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு சக்தியை பெற்றார். யாராவது ஒருத்தரால இன்னைக்கு பண்ண முடியுமா? சில பேர் போட்டாதான் அது கோட்டு மாதிரி இருக்கும். சிவாஜியுடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு முறை படிங்க. அதை விட நடிப்பு பயிற்சி பெறத்துக்கு வேற ஸ்கூலே தேவை. சிவாஜி தான் பெரிய நடிகன் இன்னைக்கா ஒரு நாள் நினைச்சிருக்காரான்னா கிடையாது. வைத்திய மகேந்திரனுக்கு மட்டும் பிடிக்கலன்றதுக்காக திரும்பி யாராவது அந்த காட்சியை நடிப்பாங்களா? கீழே பேர் சொல்லி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆனால் நடிகர் தினம் சிவா கணேசன் ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. மேடையிலே வேற்றிருக்கின்ற சிவாஜி ரசிகர்களே, இங்கே கீழே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சிவாஜி ரசிகர்கள், சாதாரணமாக ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இந்த விளையாட்டு விழாவில் இந்த படம் மிக பிரமாதமாக அமையும். அதுக்கு இந்த ட்ரெய்லரே ஒரு உதாரணம்னு நம்ம பேசுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாதனை புரிந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடக்குது. இந்த படம் பண்ண பல சாதனைகளை பற்றி நண்பர் இங்கே சொன்னார். அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டாரு. இந்த படம் தான் 271 நாட்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக நடைபெற்ற முதல் படம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி 5 ஷோ 6 ஷோலாம் தியேட்டரில் கிடையாது. மொத்தம் 3 ஷோ தான். அப்படி பார்த்தா ஏறக்குறைய 90 நாட்களுக்கு மேலாக இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் ஏன் ஏன்னு பாட்டு. அந்த பாட்டில் சிவாஜி ஆடி இருக்கிற ஆட்டமும் சரி, அந்த ஸ்டைலும் சரி, யாராவது ஒருத்தரால் இன்னைக்கு பண்ண முடியுமா? ஒருத்தர். தமிழ் சினிமா தோன்றி, தமிழ் சினிமா துவங்கி 100 ஆண்டுகள் ஆச்சு. 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் சிவாஜி போன்ற ஒரு கலைஞரை யாராவது பார்க்க முடியுதா? பக்கத்தில் நிற்கிற மாதிரி. சிவாஜி மட்டும்தான் பாத்திரங்களாக நடிப்பவர் இல்லை, பாத்திரமாக கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு சக்தியை பெற்றார். சிவாஜி இப்படி கோட்டு போட்டு அப்படி ஸ்டைலாக நடந்து வரும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. அதே சிவாஜி அந்த கோட்டை பிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு பாபு படத்தில் பார்க்கும்போது அப்படியே ரிக்ஷாக்காரனாக இருக்கார். சட்டையே அணியாமல் அப்பரா இருக்கும்போது அவர் அப்படியே பார்க்குறோம். அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் சிவாஜி. இந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு வயசு 45. தெரியுதா? காதல் கதைகள்லாம் வெற்றி பெறணும்னா பார்த்தீங்கன்னா, அந்த காதலர் மேல படத்தை பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இவர்கள் சேர்ந்து விட மாட்டார்களா அப்படின்னு ஏங்கணும். அப்படி ஏங்கினாதான் அந்த படம் வெற்றி பெறும். அந்த காதல் ரசத்தை சொட்ட சொட்ட இந்த படத்தில் சிவாஜி கொடுத்துருக்காரு. இப்போ இத்தனை வருடங்கள் கழிச்சு பார்க்கும் போதும் அப்படியே இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கு அந்த படத்தை. அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு. இங்கே உள்ள பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே நான் பல நாட்கள் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு S.A. சந்திரசேகர் உதவி இயக்குநராக பணியாற்றின நினைக்கிறேன் இந்த படத்தில். அதே மாதிரி பிரபல ஹிந்தி பல படங்களை இயக்கியிருக்கிற பாப்பையெல்லாம் கூட இந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அந்த செட்டில் சிவாஜி அந்த கோட்டை போட்டுக்கிட்டு ராயலாக நடந்து வரும்போது பார்க்கணும் நீங்கள். இந்த கோட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க, டெய்லர் எல்லாருக்கும் தைச்சு தந்துடுவான். சில பேர் போட்டாதான் அது கோட்டு மாதிரி இருக்கும். எல்லாரும் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுற முடியாது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நடிப்பு கற்றுக்கணும்னா இப்போ பல பள்ளிகள் நடிப்பு பயிற்சி பள்ளிகள்லாம் இருக்கு. நான் அந்த நடிப்பு பயிற்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற மாணவர்களுக்கெல்லாம் சொல்வேன், இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 10 சிவாஜி படம் பாருங்க போதும். 10 சிவாஜி படத்தை பார்த்து விட்டு சிவாஜியுடைய வாழ்க்கையை மட்டும் ஒரு முறை படிங்க. அதை விட நடிப்பு பயிற்சி பெறத்துக்கு வேற ஸ்கூலே தேவை. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை என்னன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் பல இந்தியிலே தயாராகும் போது அவருடைய பாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்கு இந்தி நடிகர்கள் பல பேர் பயப்பட்டிருக்காங்க. என்னால் இந்த பாத்திரத்தை நடிக்கவே முடியாது. யாரால நவராத்திரியில் சிவாஜி நடித்த 9 பாத்திரத்தை நடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா? அது யாரால ஏற்று நடிக்க முடியும்? ஹிந்தி நடிகர்கள் புத்திசாலிகள், அதனால முன்னாடியே சொன்னாங்க என்னால் முடியாதுப்பான்ட்டு. நடிச்சு தோல்வி பெறுவதை விட முன்னாடியே ஒத்துக்கிறது பெட்டர்னு நினைச்சு ஆட்டேன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நடிகர் திலகமான அப்படிப்பட்ட நடிப்புக்கு சக்கரவர்த்தியா விளங்குகின்ற சிவாஜி தான் பெரிய நடிகன் இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சிருக்காரான்னா கிடையாது.
அதுதான் அவற்றோட மிகப்பெரிய கிரேட்னஸ். அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். கௌரவம் படத்தினுடைய படப்பிடிப்பு, அதில் மாதிரி கோர்ட் சீன் ஒன்று வரும். அதில் வசனம் பூரா பேசி முடித்து விட்டு தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இங்கிலீஷில் சொல்லிட்டு சிவாஜி முடிப்பார். அப்படி சிவாஜி முடிச்சோடனே செட்டில் உள்ள எல்லாரும் கைத்தட்டி அவருடைய நடிப்பை பாராட்டியிருக்காங்க. நடித்து முடிச்சுட்டு அவர் வரும்போது நாகேஷன் பக்கம் வரமா இருந்திருக்காரு, ஒய்ஜி மகேந்திரன் பக்கத்தில். என்னடா எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ பாராட்ட மாட்டியா அப்படின்னு நாகேஷை பார்த்து கேட்டிருக்காரு சிவாஜி. இன்னும் நாகேஷ் சிவாஜிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் சாதாரணமாக இந்த படத்தில் பல சீனில் இங்கிலீஷில் பிச்சு வந்திருக்கீங்க, நான் இன்னைக்கு பேசின இங்கிலீஷு அவ்வளோ சரியில்லை அப்படின்னு இருக்கார். அத்தோட நின்றா பரவாயில்ல, பக்கத்தில் நிற்கிற ஒய்ஜி மகேந்திரனை காட்டி இவனுக்கும் பிடிக்கலன்னு இருக்கார். ஒய்ஜி மகேந்திரன் அதுதான் ஃபர்ஸ்ட் படம். எப்படி இருந்துருப்பாங்க, நம்மளை மொத்தமாக இருந்தாலும் கவுத்துருவான் போல தெரியுது. ஒய்ஜி மகேந்திரன் கலக்கமாக நிற்கும்போது சிவாஜி நாகேஷ் பார்த்து சொல்லிருக்காரு, நான் என்ன உங்கள் அம்மா நடத்துகிற பத்மா சேத்தாரி ஸ்கூல்லையா படித்தேன், இல்லை அவங்க தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்களா, நான் ஏதோ பேசி நடித்தேன், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஏதோ இங்கிலீஷ் ஸ்டைலாக பேசி நடிக்கல அப்படின்லாம் நாகேஷை கிண்டல் பண்ணார் ஒழிய, நேராக அடுத்து வின்சென்ட்டுக்கிட்ட போய் இந்த ஷார்ட்டை இன்னொரு எடுத்துடலான்னார். அங்கே தான் கிரேட்னஸ் சிவாஜி. அதாவது அந்த செட்டில் இருக்க எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறான், ஒரே ஒரு நாகேஷுக்கும் பக்கத்தில் நிற்கிற ஒய்ஜி மகேந்திரனுக்கு மட்டும் பிடிக்கலன்றதுக்காக திரும்பி யாராவது அந்த காட்சியை நடிப்பாங்களா? யாரால முடியும்? அந்த கிரேட். அதாவது நடிப்புக்கே சக்கரவர்த்தியாக இருந்த போது ஒரு ஆள்னால அவனையும் கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறார் பாருங்க. அங்கே தான் சிவாஜி. அதாவது சிவாஜியால் இத்தனை 300 படங்களுக்கு மேலே நடிச்சு இத்தனை ஆண்டுகள் சிவாஜி இத்தனை இருந்தார்னா சினிமாவில் அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இதே மாதிரி ஒரு அனுபவம் பேசும் தெய்வம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடைபெற்றது. அந்த படத்தினுடைய டைரக்டர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். சிவாஜி நடிக்கிறாரு, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒன் மோர்ன்றார். 5 தரம் ஆச்சு. 6வது ஒன் மோர்னு சிவாஜி கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு பக்கத்தில் கூப்பிட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் இந்த சீனில் நான் நடிச்சிட்டேன், இதுக்கு மேலே இந்த சீனில் எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரில, அதனால் இந்த சீனில் நான் எப்படி நடித்து காட்டினேன்னு நீ கொஞ்சம் நடித்து காட்டு. இப்போ இந்த செட்டில் இருக்கவங்க பூரா கோபாலகிருஷ்ணனை பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நீங்கள் நடிப்புக்கே சக்கரவர்த்தி, உங்களுக்கு போய் நான் நடித்து காட்டுறதா, அதனால் தயவுசெய்து இன்னொரு தடவை நடித்து காட்டுருவீங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்லுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கோபாலகிருஷ்ணன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த சீனில் நடிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் ஷாக்கு. கோபாலகிருஷ்ணன் நடித்து முடித்த உடனே சிவாஜி சரி நான் கிளம்புறேன் வரேன்னு சொல்லிட்டு அந்த செட்டை விட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பி வெளில போகும்போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பிரதர் சபரிநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வேகமாக உள்ள நுழைகிறார். இந்த மாதிரி அவர் வந்த உடனே செட்டில் என்ன நடந்ததோ எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். என்ன இப்படி பண்ணிட்ட, சிவாஜி யார், அவருக்கு போய் நீ நடிப்பு சொல்லி கொடுக்குறதா, எவனா நம்புவானே அதை, உனக்கே இந்த வேலை, சிவாஜி கொடுத்த காட்சி இன்னையோடு இந்த படத்துக்கு முடியுது, இப்போ போனார்னா அவர் திரும்ப வரத்துக்கு 3 மாதம் ஆகும், நாளையிலேருந்து வேறு ஷூட்டிங் போகிறாரு, மொத்தமாக கெடுத்தே இந்த படத்தை நான் நினச்ச மாதிரி ரிலீஸ் பண்ண முடியாது போல் தெரியுது அப்படின்னு சொல்லியே போயிட்டார். இப்போ கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒன்றுமே புரியல, சிவாஜி நடிக்க சொல்லி கேட்டதுனால தான் நம்ம நடித்தோம், என்ன தப்புன்னு ஒரே குழப்பத்தை ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும்போது நைட்டு 9 மணிக்கு ஃபோன் வருது, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு சிவாஜி சார் ஷூட்டிங் வரேன்னு இருக்காரு, உங்களை தயார் பண்ணிக்க சொன்னார், உங்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு 11 மணிக்கு அடுத்த ஷூட்டிங் போகிறாரான்ட்டு. உடனே கோபாலகிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைஞ்சார். நேராக மறுநாள் காத்தால் படப்பிடிப்புக்கு ஏற்பாடு நடந்தது. கார்த்தால சிவாஜி வரார். வந்த உடனே அந்த சீனில் நடிக்கிறார். நடித்து முடித்த உடனே மெய்மறந்து போகிறார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். இந்த நடிப்பைத்தானங்க நேற்று கேட்டேன், இது நேற்று கொடுக்க மாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறார் சிவாஜி. அப்போ சிவாஜி சொல்கிறாரு, நான் செட்டை விட்டு போனோடனே நான் ஏதோ கோச்சிட்டு போனேன்னு நினச்சிருப்பேன், இவ்வளோ காலம் நடிச்சிருக்கோம், நீ நடித்த மாதிரி ஏன் எனக்கு நடிக்க அந்த சீனில் வரலன்னு எனக்கு தோணுச்சு. வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி இந்த சீனை நான் நடித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய 40 தடவை மேலே அந்த சீனை நான் நடித்து பார்த்தேன். என் ஒய்ஃப் கமலா பக்கத்தில் என்னங்க இதான் முதல் படம் மாதிரி கண்ணாடி முன்னாடி நடிச்சுக்கிட்டீங்களேன்னு கேட்டாங்க. எனக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். அங்கே நிற்கிறார் சிவாஜி. இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னுடைய திரைப்படத்தின் போதும் நடந்தது. உங்ககிட்ட நான் சில ஃபங்க்ஷனில் பகிர்ந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறாரு. வாழ்க்கை திரைப்படத்தின் போது மறக்க முடியாத சம்பவம் அது. வாழ்க்கை படத்தினுடைய படப்பிடிப்பு மொத்தம் முடிஞ்சிச்சு.
அந்த படத்துக்கான டப்பிங் எல்லாம் பேசி முடிச்சிட்டார் சிவாஜி. படத்தை போட்டு பார்த்தோம் நாங்கள். ரொம்ப பிரமாதம் அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு காட்சியின் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாற்றி எடுத்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அப்போ சிவாஜி ஒரு படத்தினுடைய பூஜைக்காக ஏவிஎம்ல இருந்தார். அவரை நான் பார்க்க போனேன். பார்க்க போனோடனே என்ன சித்ரா எப்படி இருந்தது படம் பார்த்தியா, நல்லா இருந்தான்னு கேட்டார். ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், எல்லாருக்குமே திருப்தி, எனக்கு சிவி ராஜேந்திரன், இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவி ராஜேந்திரன், எல்லாருக்குமே திருப்தியாக இருந்தது அப்படின்னு சிவாஜிகிட்ட பேசும்போது பேசிட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது சிவாஜி என்ன பார்த்து சொன்னார், இதில் ஏதாவது ஒரு காட்சி உனக்கு திருப்தி இல்லைன்னா கூட எனக்கு சொல்லு, நான் திரும்பவும் நடிக்கிறேன். அவர் அப்படி கேட்டபோது வேறு யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஒன்றும் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசு அவ்வளோ அறிவு அவ்வளோ வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை. அதனால் சார் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் உங்கள் நடிப்பு கொஞ்சம் மாறமாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னேன். அப்படி நான் சொன்ன உடனே எந்த நடிகராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்ரா இன்னொரு அந்த படத்தை போட்டுப்பார் சரியாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அது 2வது படம், சிவாஜிக்கு 242வது படம். ஆனால் சிவாஜி என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு பிடிக்கல நான் சொல்கிறேன், திரும்பவும் அந்த செட்டை போடு, நான் நடிக்கிறேன் என்றார். திரும்பவும் செட்டை போட்டேன், திரும்பவும் நடித்தேன். இதெல்லாம் சினிமா உலகில் சகாப்தம் யாராலும் எப்போதாலும் நடக்கவே நடக்காத விஷயம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பழக்கத்துக்கு சொந்தக்காரராக அவர் இருந்ததுனால தான் இன்றைய வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்றைக்கும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜியினுடைய திறமை மட்டுமல்ல, அவருடைய எளிமையும் தான் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.